அனைவருக்கும் வணக்கம். அறுபடை வீடுகளில் ஒரு கோவிலான திருச்செந்தூர் முருகன் கோவிலின் மூலவர் சிலையை சுமார் 350 ஆண்டுகளுக்கு முன்பு டச்சு படையினர் கொள்ளையடித்து சென்றிருக்காங்க. அந்த முருகன் சிலையை அவர்கள் கொள்ளையடிக்கும் போது அந்த சிலை மீண்டும் கோவிலை எப்படி வந்தது, கொள்ளையடித்த டச்சு வீரர்கள் என்ன ஆனார்கள் என்பதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிபி 1649 ஆண்டு பிப்ரவரி மாதம் போர்ச்சுகீசியர்களுக்கும் டச்சுக்காரர்களுக்கும் திருச்செந்தூர் கடற்கரையில் சண்டை நடந்தது. அதில் டச்சு படை வென்று 20/2/1649 ஆண்டு திருச்செந்தூர் கோவிலை கைப்பற்றிய டச்சுக்காரர்கள் தங்கள் பாசறையை அங்கு அமைச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் திருச்செந்தூர் திருமலை நாயக்கரின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது. 22/2/1649 நாள் திருமலை நாயக்கரின் பிரதிநிதி டச்சுக்காரர்களிடம் கோவில் அமைந்திருக்கும் பாசறையை உடனே காலி செய்யும்படி வேண்டுதல் விடுத்திருக்காங்க. அதை டச்சுக்காரர்கள் ஏற்காமல் கோவிலை காலி செய்ய மறுத்திருக்காங்க. டச்சுக்காரர்கள் கோவிலில் இருந்து அவர்களுடைய பாசறையை காலி செய்ய மறுத்ததால் ஊரில் உள்ள மக்கள் சிறு படைகளை திரட்டி திருமலை நாயக்கர் படையினருடன் சேர்ந்து 25/2/1649 நாள் அவர்கள் டச்சுக்காரர்களுடன் போரிட்டிருக்காங்க. அந்த போரில் டச்சுக்காரர்கள் சிலர் ஹலோ காய்ஸ், எங்க வீட்டுல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சின்ன சின்ன பிரச்சனை வருது. எல்லார் வீட்லயும் இருக்கிற பிரச்சனை மாதிரி தான் எங்க வீட்லயும் இருந்துச்சு. அதை அப்படியே விடுறதுக்கு எங்களுக்கும் மனசு இல்லை. அப்ப எங்க வீட்டுல என்ன சொன்னாங்கன்னா நம்ம போய் ஏதாவது ஒரு நல்ல ஜோசியரை பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா எனக்கு அதுல சுத்தமா நம்பிக்கை இல்லை. அப்பதான் நான் யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆட் பார்த்தேன். அவர் பாத்தீங்கன்னா விஐபி, அப்புறம் சினிமா ஆக்ட்ரஸ், பெரிய பெரிய சினிமா ஆக்ட்ரஸ், அப்புறம் அரசியல்வாதி, இவங்களுக்கு எல்லாருக்குமே ஜோசியம் பாக்குறவர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, சும்மா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் அந்த நம்பரை எடுத்து நான் கால் பண்ணேன். கால் பண்ணி எனக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் சொன்னேன். அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட சின்ன சின்ன விஷயத்த சேஞ்ச் பண்ண எனக்கு சொன்னாங்க. நான் அதை சேஞ்ச் பண்ணேன். எனக்கு இப்போ எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு. வீடியோக்கு மேலே அவங்க நம்பரை தரேன். உங்களுக்கு வீட்டில் குழந்தை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, காதல் பிரச்சனை, இப்படி நிறைய இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும். பாய் பாய். மாண்டிருக்காங்க. திருமலை நாயக்கரிடம் டச்சு கவர்னர் 1/3/1649 மாண்டவர்களுக்காக நஷ்டீடு கேட்டிருக்காரு. அதற்கு உரிய பதில் வராததால் கோவிலில் உள்ள சண்முகர், நடராஜர், ஐம்பொன் சிலைகள் தங்கம் என்று கருதி கப்பலில் தங்கள் நாட்டிற்கு கொள்ளையெடுத்து சென்றிருக்காங்க. கப்பலில் செல்லும் வழியில் சிலைகள் உருக்க முயற்சிருக்கிறாங்க. சிலையை கப்பலில் ஏறி செல்லும் போது சண்முகரின் சக்தியால் பெரும் மழையும் புயலும் வந்து கப்பலே கடலில் கவிழ்ந்துவிடும் நிலை வர டச்சுக்காரர்கள் சண்முகரின் சக்தியை அறிந்து சிலைகளை கப்பலில் வைத்திருந்தால் எல்லோருடைய உயிருக்கும் ஆபத்து வந்துவிடும் என்று எண்ணி சண்முகரையும் நடராஜரையும் கடலுக்குள் போட்டு விட்டிருக்காங்க. சண்முகர், நடராஜர் சிலைகளை கப்பலில் போட்ட உடனே மழையும் புயலும் நின்றது. டச்சுக்காரர்கள் கப்பலும் தப்பியதாம். சண்முகரின் சக்தி அறிந்த டச்சுக்காரர்கள் சண்முகருக்கு வணக்கம் செய்து விட்டு தங்கள் நாடு சென்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சிலைகளை கொள்ளையடித்து சென்ற சில வருடங்களுக்கு பின் ஒரு நாள் இரவு திருமலை நாயக்கர் பிரதிநிதி வடமலை பிள்ளை கனவில் சண்முகர் காட்சி தந்து தான் கடலுக்குள் இருப்பதாகவும், கடலில் தான் இருக்கும் இடத்துல ஒரு எலுமிச்சம்பழம் மிதப்பதாகவும், கருடன் ஒன்று வட்டமிட்டு கொண்டு இருப்பதாகவும் கூறியிருக்காரு. வடமலையப்பர் உள்ளூர் மக்கள் சிலருடன் படகில் கடலுக்குள் சென்றிருக்காரு. அங்கு கடலில் எலுமிச்சம்பழம் மிதப்பதையும் கருடனுடன் வட்டமிடுவதையும் கண்டு அந்த இடத்தின் கீழ்தான் சண்முகர் இருப்பதாக எண்ணி அங்கு குதித்து தேட சென்றிருக்காங்க. கடலுக்குள் குதித்தவர்கள் சண்முகர் சிலையை கண்டுபிடித்து கடலில் இருந்து மேலே கொண்டு வந்த படகில் ஏற்றி சென்றிருக்காங்க. பல காலம் கடலுக்குள் சண்முகர் சிலை இருந்தபடியால் உப்பு தண்ணீரால் அரிப்பு ஏற்பட்டு சண்முகர் உருவில் சில இடங்களில் சேதமடைந்திருப்பதும் இன்றும் நாம் காணலாம். கிபி 1653 ஆண்டு சண்முகர் சிலையும் நடராஜர் சிலையும் கோவிலுக்குள் கொண்டு வந்து மூலஸ்தானத்தில் சேர்த்து குடமுழுக்கு செய்யப்பட்டது. பக்தர்கள் எல்லோருமே சண்முகரின் திருவிளையாடலை பாராட்டி வழிபட்ட வண்ணம் சென்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம்.
இப்படி பல அதிசயங்களை கொண்ட கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்குது. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் 6 இடங்கள் இருக்குது. அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை ஆகியவை. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகளில் 5 மலையின் மேல் அமைஞ்சிருக்கு. திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பதாக சொல்லப்படுது. அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் தனி சிறப்பு பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். முருகனின் அறுபடை வீடுகளில் 2வது படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. சூரபத்மனை வென்றதன் நினைவாக இருக்கும் இந்த ஆலயம் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. முருகனின் இப்படை வீட்ட சிலப்பதிகாரம் திருச்சீர் அலைவாய் என்றழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. அலைகள் விளையாடும் வங்கக்கடலில் இந்த திருச்செந்தூர் அமைஞ்சிருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு. இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அத்துடன் திரு என்னும் அடைமொழியுடன் திருச்சீர் அலைவாய் என்று இலக்கியங்களில் பாடப்பெற்ற இதுவே பெயராக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அத்தோடு அலைவாய்ச்சேரல், வெற்றி நகர், சிந்துபுரம் என பல பெயர்களில் அழைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் காக்கும் வீரவாகு தேவரின் பெயரால் வீரவாகு பட்டினம் என்ற பெயரில் அழைக்கப்படுது. கடுந்தவம் புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தியிருக்கான். அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சம் அடைஞ்சிருக்கான். அவர்களது வேண்டுகோளை ஏற்று தன் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்காரு. இவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்திருக்காரு. முருகப்பெருமானை தரிசிக்க இவ்விடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சி கொடுத்து இங்கு அசுரர்களின் வரலாற்று அவர்களிடமிருந்து கேட்டறிஞ்சிருக்காரு. தனது படைத்தளபதியான வீரவாகுவை சூரபத்மன் தூதனுப்பியிருக்கான். ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்து அசுரன் மறுத்து யுத்தத்திற்கு அறைகூவல் விடுத்தான். முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில் இடம் பிடித்து நட்பேறு பெற்றிருக்கான். வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று இவ்விடத்தில் தங்கிய முருகனுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க. சூரபத்மனை வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமானின் பெயர் மருவி செந்தில்நாதர் என்றும் திரு ஜெயந்திபுரம் என்பதிலிருந்து திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படுது. ஓம் என்னும் வடிவத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில். 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு 157 அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் கோபுரம் 9 தளங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு. யாழ் மட்டத்தில் இருந்து மேலே 137 அடி உயரமும், வடக்கிலிருந்து தெற்காக 90 அடி நீளமும், கிழக்கு நோக்கி மேற்காக 65 அடி அகலமும் கொண்டிருக்கு. கோபுர உச்சியின் மேற்புறம் 20 அடி அகலமும் 49 அடி நீளமும் கொண்டிருக்கு. கோபுரம் 9 தளங்களை கொண்டுள்ளது என்பதை குறிக்கும். கோபுரத்தின் உச்சியில் 9 கலசங்கள் இருக்கு. இந்த திருக்கோவிலில் உள்ள சண்முக விலாசம் என்னும் மண்டபம் 120 அடி உயரமும் 60 அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கோவிலின் எதிர்ப்புறம் 2 மயில்களின் சிலையும் 1 நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு. மயில்கள் 2லும் முதலாவதாக இருப்பது இந்திரனும் 2வதாக இருப்பது சூரபத்மனை குறிக்கிறது. நந்தி பெருமான் பஞ்சலிங்கங்களை குறிக்கிறதாக சொல்லப்படுது. முருகப்பெருமான் வேறு தோற்றத்தில் தனித்தனியே எழுந்தருளி அருள்பாலிப்பது இந்த திருக்கோவிலில் மட்டும்தான். இப்படி பல அதிசயங்களை கொண்ட கோவிலாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்குது. சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவருடைய வெற்றிக்கு நினைவு செலுத்தும் விதமாக தாமரை மலரை வைத்து முருகப்பெருமானுக்கு சிவபூஜை செஞ்சிருக்காரு. அதனால முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இன்றுமே இருப்பதாக சொல்லப்படுது. லிங்கத்திற்கு தீபாராதனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு தீபாராதனை நடக்கிறது. அதே போல சண்முகர் சன்னதியின் சுவாமிக்கு பின்புறத்தில் லிங்கம் இருக்கு. சிவலிங்கங்கள் 2மே இருளில் அமைந்திருப்பதால் தீபாராதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.